பிரைஸ் தி லார்ட். யெகோவா ஈரே. இன்றைய வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் 13 வசனம். ரெவல்யூஷன் 22:13. நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். I am the Alpha and Omega, the beginning and the end, the first and the last. அல்பா ஒமேகா என்பது கிரேக்க பாஷையில் முதல் மற்றும் கடைசி எழுத்துக்கள் ஆகும். பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய தேவனுக்கும் இந்த பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நாம் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். வெளிப்படுத்தலை எழுதியவர் இயேசு கிறிஸ்துவை அல்பாவும் ஒமேகாவும் என்று அழைப்பதில் இருந்து எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிறவர் அவரே, மீட்பரும் அவரே, இறுதி நியாயாதிபதியும் அவரே, மொத்தத்தில் ஆரம்பமும் முடிவும் ஆராதிக்கிற தேவன் அவரே. இந்த தேவனை சொந்த தெய்வமாக கொண்ட நாம் எத்தனை பாக்கியமுள்ளவர்கள்! ஆம், நம்ம எல்லாமே சொந்த தெய்வமாக நம்ம வேண்டுகிற தேவனாகி கர்த்தர் நம்மளை கைவிடாத தேவனாகி கர்த்தராக இருக்கிறார். நம்மளை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிற தேவனாகி கர்த்தராக இருக்கிறார். நம்ம எதற்கும் கவலைப்படாமல் ஆவியானவரை நம் நம்பி விசுவாசிப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். மீண்டும் நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். மறுநாள் மோசே கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை அது கொடுத்தது என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பழைய ஏற்பாட்டிலே அநேக சம்பவங்களை நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி அடிமைத்தனத்திலே இருந்தார்கள், எப்படி கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார், எப்படி அவர்களை வனாந்தரத்திலே நடத்தினார், எப்படி அவர்கள் செங்கடலை பிளந்தார், எப்படி கன்மலையின் அந்த கற்பாறையிலே நீரூற்றை வரவழைத்தார், எப்படி அவர்கள் வனாந்தரத்திலே அவர்களை 40 காலங்கள் போஷித்தார் என்று சொல்லி ஒரு பெரிய சரித்திரத்தை நாம் வாசிக்கிறோம். ஆக இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தலைவர்களாக மோசேயும் ஆரோனையும் கர்த்தர் நியமித்திருந்தார். அப்ப வேதத்துல நாம் வாசிக்கிறோம், ஒரு குறிப்பிட்ட மனிதர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, ஆரோனுக்கு விரோதமாய் அவர்கள் என்ன செய்தாங்கன்னா, அவர்கள் எதிராய் நின்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன பிரச்சனை, என்ன காரியம் என்று கேட்டால் வேதத்துல நாம் வாசிக்கிறோம், ஏன் ஆரோன் மட்டும்தான் ஆசரிப்பு கூடாரத்திலே ஒரு ஆசாரியனாக இருக்க வேண்டுமா அப்படின்னு சொல்லி அநேகர் முறுமுறுத்தார்கள், மோசேயிடம் முறையிட்டார்கள். இந்த காரியத்தை கர்த்தர் கவனித்தார். ஆகவே ஒரு நாள் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், மோசேயை அழைத்து, மோசே நீ ஒரு காரியத்தை செய், இந்த ஜனங்கள் நான் அழைத்த ஆரோனுக்கு விரோதமாக அவர்கள் பேசுகிறார்கள், ஆகவே நான் தான் ஆரோனை அழைத்தேன், அபிஷேகம் பண்ணினேன் என்று சொல்லி ஒரு அடையாளத்தை நான் போட விரும்புகிறேன் என்று சொல்லி அவர் என்ன செய்தார்னா, இந்த இஸ்ரவேலினுடைய 12 கோத்திரங்கள்ல நீங்க என்ன செய்யுங்கன்னா 12 கோல்களை எடுத்துக்கொள், ஒவ்வொரு கோளின் மீதும் அந்த கோத்திரத்தின் தலைவனுடைய பெயரை நீ எழுது என்று சொல்லி சொன்னார். அப்படி எழுதிவிட்ட பிற்பாடு நீ என்ன செய் அப்படின்னா, ஆசரிப்பு கூடாரத்திலே நீ இரவு கொண்டாந்து அதை வைத்து விடு, அதிகாலையிலே எந்த கோல் துளிர்க்கிறதோ அந்த மனுஷனை தான் ஆசரிப்பு கூடாரத்திலே ஆசாரியனாக நான் தெரிந்து கொண்டேன் என்று நீ அநேக ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அது ஒரு அடையாளமாக போட்டுவே என்று சொல்லுகிறார். அதை வாசிக்கிறோம். என்னாகமம் 17 அதிகாரத்திலே ஆண்டவர் எப்படி சொல்றார்னா, லேவியினுடைய கோலின் மேல் ஆரோனி பேரை எழுத கடவாய், அவருடைய பிதாக்களின் ஒவ்வொரு வம்ச தலைவனாகவும் ஒவ்வொரு கோல் இருக்க வேண்டும், அவைகளை ஆசரிப்பு கூடாரத்திலே நான்
உங்களை சந்திக்கும் ஸ்தானமாகிய சாட்சி பெட்டிக்கு முன்னே வைக்க கடவாய். அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும் என்று ஆண்டவர் சொன்னார். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார்கள், அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன் என்றார். ஆகவே மோசே என்ன செய்தான்? 12 கோல்களை எடுத்து ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக அவன் வைக்கிறான். இரவு முழுவதும் அவங்க காத்திருக்கிறார்கள். அதிகாலையிலே அவர்கள் போய் பார்க்கிற பொழுது வேதம் சொல்லுகிறது, ஆரோன் உடைய கோல், இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருக்கிறது, அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆரோனுடைய கோல் எப்படி துளிர்த்தது என்பதை குறித்து நாம் ஒரு சில நிமிடங்கள் தியானித்து நான் சீக்கிரமாய் முடிக்கிறேன். இந்த கால வேளையில இந்த ஆரோனுடைய கோல் அது ஒரு விசேஷமான கோலா இருந்தது. பிரியமானவர்களே, என்ன அப்படின்னு சொன்னா, மற்ற 12 கோத்திரத்தை போலதான் இதுவும் ஒரு சாதாரண கோலா இருந்தது. ஆனாலும் இரவு முழுவதும் அந்த 12 கோள்களோட இந்த கோளும் அது சேர்ந்து ஆசரிப்பு கூடாரத்துல வைக்கப்பட்டது நிமித்தமாய் பாத்தீங்கன்னா, அதிகாலையில பாத்தீங்கன்னா அந்த 12 கோள்களிலே 11 கோள்கள் அப்படியே இருந்தது. ஆனால் இந்த ஆசரிப்பு கூடாரம் வைக்கப்பட்டிருந்த இந்த ஆரோனுடைய கோல் மாத்திரம் துளிர்த்தது. அது துளிர்த்தது மாத்திரம் அல்லாமல் அது பாத்தீங்கன்னா துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை அது கொடுத்தது என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு ஜீவன் இல்லாத ஒரு கோல், ஆமீன், ஒரு சாதாரண ஒரு கோல், அந்த செடியிலிருந்து வெட்டப்பட்ட ஒரு சாதாரணமான ஒரு கோல் எப்படி துளிர்த்தது? ஒரு ஜீவன் இல்லாத ஒரு விஷயம் எப்படி ஜீவன் பெற்றது? அது ஜீவன் பெற்றது மாத்திரம் அல்லாமல் அது பூ பூத்து அது காய் காய்த்து அது வாதுமை பழங்களை கொடுத்தது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆகவே இதுல ஒரு பெரிய ஒரு ரகசியம் அடங்கி இருக்கிறது. பாத்தீங்கன்னா, ஆரோன் ஒரு அபிஷேகிக்கப்பட்ட ஒரு மனுஷனா இருக்கிறான், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷனா இருக்கிறான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே இந்த காலையில வேதம் சொல்லுகிறது, இந்த கோல் எப்படி துளிர்த்ததுன்னா அந்த ரகசியத்தை 7ஆம் வசனத்துல ஆண்டவர் நமக்கு இந்த காலை வேளையில வெளிச்சம் போட்டு காமிக்கிறார். 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, அந்த கோள்களை மோசேயின் சாட்சியின் கூடாரத்திலே கர்த்தருடைய சமூகத்துல என்ன செய்தார்கள்? வைத்தார்கள். ஆமென். பிரியமானவர்களே, நாம கர்த்தருடைய சமூகத்துல நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய எல்லா சூழ்நிலை கர்த்தருடைய சமூகத்துல நாம் வைக்கும் பொழுது அந்த எந்த ஒரு காரியமும் அது துளிர்க்கிற ஒரு தன்மை உடையதாய் அது காணப்படுகிறது. ஆமென். இந்த காலை வேளையில கர்த்தருடைய நாமத்தினாலே நான் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில கூட மரித்து போன காரியங்கள் இனி இந்த காரியம் நடக்கவே நடக்காது. இந்த காரியம் ஒரு நாளும் கூட ஆண்டவரே இந்த காரியத்துல எந்த ஒரு ஜீவனும் இல்லை, எல்லா நம்பிக்கையும் போய்விட்டது, எந்த ஒரு நம்பிக்கை இல்லாதபடிக்கு நான் காணப்படுகிறேன், இனி இதை குறித்து நான் யோசிக்க எதுவுமே இல்லை, ஆண்டவரே முழு என் நம்பிக்கை இழந்து போய்விட்டேன் என்று சொல்லி ஏதோ ஒரு சூழ்நிலையில நீங்க இந்த குழுவிலே நீங்கள் செபித்து கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றார், ஆரோனினுடைய கோலை துளிர்க்க பண்ணின தேவன் உங்களை நான் துளிர்க்க பண்ணுவேன். இது காலையில உங்களுக்கு நேரம், உங்களுடைய வாழ்க்கைக்கு நேரம் வருகிற ஒரு வாக்குத்தத்தம். அவருடைய கோல் துளிர்க்குமானால் நிச்சயம் உங்க வாழ்க்கையை நான் துளிர்க்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. இந்த காலையில டாக்டர் ஒருவேளை ஏதோ ஒரு ரிப்போர்ட் உங்க கையில கொடுத்து இந்த காரியம் இப்படியா இருக்கிறது, இனி இந்த காரியத்தை மாற்ற முடியாது என்று சொல்லலாம். அது உங்க இருதயத்தில் ஒரு பெரிய ஒரு பாரத்தை கொடுத்திருக்கலாம், அல்லது பொருளாதாரத்துல எல்லா கதவுகள் அடைக்கப்பட்டு ஒரு மரித்த சூழ்நிலையில காணப்படலாம், அல்லது உங்க குடும்பத்துல ஏதோ சூழ்நிலைகள் அல்லது உறவுகளிலே ஒரு பெரிய ஒரு போராட்டம் இருந்து கொண்டிருக்கலாம், அல்லது வேலை செய்கிற இடத்திலே ஒரு பெரிய பிரச்சனை இருந்து கொண்டிருக்கலாம். இனி இதை ஒன்றுமே செய்யவே முடியாது என்று சொல்லி ஒரு மரித்து போன ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். பிரியமானவர்களை சற்று யோசியுங்கள்.
18 வருடம் தேவனுடைய சபைக்கு கூனியாய் வந்த ஒரு மகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. இயேசு அவளை பார்த்தவுடனே அவள் என்ன செய்தாள்? அவரை தொட்டு, இவளும் ஆபிரகாமின் குமாரத்தியா இருக்கிறார் என்று சொல்லி அவளை தொட்டாள். உடனே 18 வருஷம் கூனியா இந்த மகள் முதல் முறையாக வாழ்க்கையில நிமிர பண்ணினாள். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில கூட நான் கர்த்தருடைய நாமத்திலே சொல்லுகிறேன், ஆரோனுடைய கோல் ஜீவன் இல்லாத ஒரு கோலா இருந்தது. ஆனால் இரவு முழுது அது தேவ சமூகத்தில் இருந்த பொழுது காலையில கர்த்தர் அந்த கோளுக்குள் ஜீவனை கட்டளைத்தது போல உங்க சூழ்நிலையில கூட இந்த காலை வேளையில கர்த்தர் மரண தருவாயில் இருந்தாலோ, பிரச்சனைகள் இருந்த போராட்டங்கள் இருந்தாலோ, நெருக்கடியில் இருந்தாலோ, எவ்வளவு சூழ்நிலையில உங்க வாழ்க்கையில கழுத்தை நெருக்கிற ஒரு சூழ்நிலை, இனி இந்த காரியம் முடியவே முடியாதுன்னு சொல்லி நீங்க கலங்கி நின்று இந்த காலை வேளையில உங்க கண்களிலே கண்ணீரோ, உங்க இருதயத்தில பாரத்தை அழித்துக் கொண்டிருந்தாலும் நான் சொல்லுகிறேன், எந்த சூழ்நிலையில கர்த்தர் மாறாதவர், உங்கள் கோலை அவர் துளிர்க்க பண்ணுகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. ஆமென். 12 வருஷம் பெரும்பாடல் ஒரு ஸ்திரீ, வேதம் சொல்லுகிறது, அவள் எல்லா நம்பிக்கையும் அற்று போயிருந்தாள். ஒரு நம்பிக்கை கூட இல்ல. தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாவற்றையும் வெற்று மருத்துவர்களுக்கு செலவு செய்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. அவள் எல்லா நம்பிக்கையும் இழந்து போனாள். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே அவள் உள்ளத்திலே பேசிக் கொண்டாள், என்னுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் போதும், என்னுடைய வாழ்க்கை மாறும் என்று சொல்லி அதற்குண்டான முயற்சி எடுத்து அந்த கூட்டத்திலே போய், நெருக்கடியில போய், அந்த பிரச்சனைகளின் மத்தியில போய், அந்த நோயை சுமந்து கொண்டு போய் பிரயாசப்பட்டு கர்த்தருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்திலே உடனே 12 வருஷமா இருந்த அந்த ஊரல் நின்று போனது. பிரியமானவர்களே, இன்னைக்கு காலை வேளையில சொல்றேன், உங்க விசுவாசம் பலப்படட்டும். பிசாசு 1000 எண்ணங்களை உங்க இருதயத்துல வைக்கலாம், உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம், உங்களை இரவும் பகலும் அவருடைய வார்த்தைகளை சொல்லி உங்கள் இருதயத்தில் ஒரு பெரிய ஒரு மலை போன்ற ஒரு கவலையை அவன் கொண்டு வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொன்னார், பிரியமானவர்களே, ஏதோ ஒரு வியாதியிலே நீ மரிப்பதற்காக, வியாதியிலே உன் காலங்களை கழிப்பதற்காக நான் கல்வாரி சிலுவைக்கு நான் செல்லவில்லை. கடனிலே வாழ்ந்து கடனிலே நீ மரிப்பதற்காக கல்வாரி சிலுவைக்கு நான் செல்லவில்லை. உன்னுடைய வாழ்க்கையிலே பல எதிரிகளை கண்டு, எதிரிகளின் நிமித்தம் மன தாழ்ச்சி அடைந்து வாழ்க்கை முழுவதும் மன அழுத்தத்திற்குள்ளே போய் நீ வாழ்க்கை முடிப்பதற்கு நான் கல்வாரி சிலுவையிலே நான் தொங்கவில்லை. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற உங்கள் தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலையிலும் உங்களை கைவிடாத தேவன், அவருடைய வார்த்தை கொண்டு உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிற தேவன், துயரத்தின் ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையை கொடுக்கிற தேவன் உங்கள் மத்தியில் இந்த காலைகளில் ஜீவிக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மரித்தது உண்மைதான், மரித்தது உண்மைதான். ஆரோனை கோலை போல அவருடைய சரீரம் கல்லறையில இருந்தது உண்மைதான். ஆனால் 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கு அந்த உயிர் தெழுந்து இன்றைக்கு அவர் நமக்கு, அவர் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஜீவிக்கிற தேவனா இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, மரித்தேன் ஆனால் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறது. உயிரோடு இருக்கிறேன். நான் ஒருபோது உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இது ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை தானே. ஏன் எனக்கு உபத்திரவம் வேண்டும்? ஏன் எனக்கு கண்ணீர்? ஏன் சஞ்சலம்? ஏன் எனக்கு ஜெபங்கள் கேட்கப்படவில்லை? ஆண்டவர் சொல்லுகிற ஒரே வார்த்தை, காத்திரு மகளே, ஏற்ற காலத்தில் உடைய உயர்த்தும்படிக்கு என் பலத்த கருத்திற்குள் நீ அடங்கியிரு. ஹல்லேலூயா. ஆசரிப்பு கூடாரத்தை போய் வைத்த உடனே அவருடைய கோல் துளிர்க்கவில்லை. ஆனாலும் வேதம் சொல்லுகிற அந்த இரவு முழுவதும் அந்த கோல் அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக இருந்தது. இந்த காலவேளையில சொல்கிறேன், உனக்கு ஒரு பதில் கிடைக்கும் வரை முழங்கால் படிட்டு தேவ சமூகத்தில் அண்ணாலை போல உன் கண்ணீர் தேவ சமூகத்துக்கு முன்பாக நீ சிந்தி தேவனிடத்தில் உடைய வாழ்க்கை சொல்லும் பொழுது அவள் உங்களுக்காய் வழக்காடுகிற தேவனா இருக்கிறார். ஒரே செயலை நாம் வாசிக்கிறோம், வழக்கை என்னிடத்தில் கொண்டு வா, நான் வழக்காடுவேன் சொல்லுகிறேன். மனிதருக்கு முன்பாக வழக்காடுவேன், சூழ்நிலைக்கு முன்பாக வழக்காடுவேன்.
ஓ ஹalleluya. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தின் வசனத்துக்கு அந்த வசனத்துக்கு அர்த்தம் என்ன பிரியமானவர்களே? உலகத்தில் எனக்கு உபத்திரவம் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை கிடைக்கும் என்று சொன்னால் நிச்சயம் கிடைக்காது. ஆனால் உபத்திரவம் உண்டு. ஆனால் உலகத்தில் நீ என்ன செய்? கிறிஸ்துவுக்குள் நீ திடன் கொள். உலகத்தை நம்முடைய தேவாதி தேவன் கத்தாது கத்த மரித்து உயிரோடு எழுந்த இன்றைக்கும் ஜீவிக்கிற வரப்போகிற ராஜாவை கிறிஸ்து அவர் இந்த உலகத்தை ஜெயித்தது போல உங்களையும் கரம் பிடித்தவர் ஜெயிக்க வைப்பார். ஹல்லேலூயா. பவுல் எழுதுறான், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? இன்னைக்கு அநேகம் பேர் உங்களுடைய சிந்தனைகள்ல கட்டப்பட்டவர்களா இருக்கிறீங்க. இனி மரணம் தான் முடிவு. ஹல்லேலூயா. இனி ஒரு நம்பிக்கை இல்லை. என்னுடைய காரியம் எல்லாம் எல்லா பக்கமும் காரியங்கள் கதவுகள் பூட்டப்பட்டு இருக்கிறதே என்று யோசிக்கிற இந்த வேளையிலே கர்த்தர் சொன்னார், மகளே, அவருடைய கோல் துளிர்த்ததை போல உன் வாழ்க்கை, உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று கர்த்தர் சொன்னார். ஏதோ ஒரு வழியை கர்த்தர் உனக்காக திறப்பார். கிழக்கிலிருந்து மேற்கிருந்தும் ஜெயம் வராது. ஜெயம் கர்த்தரால் வரும். பிரியமானவர்களே, ஜெயத்திற்காக அங்கே இங்கே ஓடுவதை விட உன் அறை கதவை பூட்டி அந்த காலத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி நீ செபிக்கும் பொழுது அவர் வெளியரங்கமாய் பதில்களை கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். யாரோ ஒருத்தர் அங்கலாக்கிறீங்க. இந்த ஜெபம் கடந்த 3 நாட்களாக நீங்க சொல்றீங்க, இந்த சூழ்நிலை எனக்காக யார் பரிந்து பேசுவார்? ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு நீ கிளம்பி போ. நீ சந்திக்க வேண்டிய காரியங்களை தைரியமாய் சந்தி. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். நீ இழந்தவைகளை இரட்டிப்பாய் பெற்றுக் கொள்வாய். நீ இழந்தவைகளை இரட்டிப்பாய் பெற்றுக் கொள்வாய். அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிந்து போகும். பிரியமானவர்களே, நீ ஜீவிக்கிற தேவன் உயிரோடு இருக்கிறார். நீ ஜீவிக்கிற தேவன் உனக்காக பரிந்து பேசுகிறார். நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். எரிகிற அக்கினிக்கும் ராஜாவிற்கு உன்னை தப்புவிக்க வல்லவராயிருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, இதை விட 7 மடங்கு அக்கினி, ஹல்லேலூயா, அது சூடேற்றப்பட்டாலும் இதை விட 7 மடங்கு நீ அக்கினியில நிற்க வேண்டியதா இருந்தாலும் அந்த அக்கினியின் மத்தியிலே 4வது நபராய் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோடு கூட இருந்தவர் உன்னோடு கூட இருப்பேன். பயப்படாதே, திடமனதாயிரு, கலங்காதே, திகையாதே, நானும் தேவனா இருக்கிறேன். ரமலாக்கத்துரியோ, மனிதர்களை பார்க்காதே, சூழ்நிலைகளை பார்க்காதே, சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை பார்க்காதே. அந்த பலவீனத்தின் மத்தியிலும் பலனா இருக்கிற உன் கர்த்தராகிய தேவனை நோக்கி பார். தெரியா, நான் உன்னை விடுவிக்கிறதே, குமாரன் உங்களை விடுவித்தார். நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இந்த கால வேளையிலே ஹல்லேலூயா, ஆண்டவர் சொன்னார், இன்னும் எண்ணி எண்ணி கைவிட்டு எண்ணுகிற நாட்களிலே உன் போராட்டங்கள், பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். நீ இழந்த ஸ்தானத்தில் உன்னை மீண்டும் நிறுத்துவேன் என்று சொல்லுகிறார். நீ இழந்த காரியங்களை மீண்டும் இரட்டிப்பாய் கொடுப்பேன். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, யோவேல் புத்தகத்திலே வெட்டு கிளிகள் பட்சித்து போட்ட வருஷங்களின் விளைவை நான் உனக்கு திரும்ப அளித்தேன். நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆண்டவரே, இதெல்லாம் இந்த நான் செய்த தவறுகள் மூலியமாய், என் சூழ்நிலைகள் மூலியமாய், மனிதர்களுடைய ஏமாற்று தனத்தின் மூலியமாய், ஆண்டவரை என்னுடைய மதியினத்தின் மூலியமாய், ஆண்டவரை என்னுடைய சோம்பலின் மூலியமாய், ஆண்டவரை நான் எடுத்த தவறான முடிவுகள் மூலியமாய் இந்த காரியங்கள் எல்லாவற்றின் வாழ்க்கைகளை இழந்தேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆரோனுடைய கோல் துளிர்க்கும். ஜீவன் இல்லாத ஒரு கோல், உயிரற்ற ஒரு கோல் துளிர்க்குமானால் ஜீவிக்கிற நீங்கள், ஜீவனுள்ள ஜீவாதி மரியுடைய கைகளிலே இருக்கிற நீங்கள், அவருடைய உள்ளன் கையிலே வரைக்கப்பட்டிருக்கிற நீங்கள், அவருக்கு முத்திரை மோதிரமாய் இருக்கிற நீங்கள், அவருக்கு ராஜ முடியா இருக்கிற நீங்கள் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை. ஒருபோதும் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அது துளிர்த்த கோல் மாத்திரமல்ல, வேதம் சொல்லுது அது பூ பூக்குறது, அது பூ பூத்தது. நீங்க வெறும் ஒரு நாள் சாட்சி சொல்லிட்டு நீங்க ஆண்டவரை சேவிக்கிற ஜனமா நீங்க இருக்க மாட்டீங்க. ஆண்டவர் சொல்றார், நீங்க பூ பூத்து நீங்க கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளாய் நீங்க வாழ்வீங்க.
பூ பூக்கிறது என்றால் உங்க வாழ்க்கையில கர்த்தர் அன்பு, விசுவாசம், நம்பிக்கை அவர் தருகிற தேவனா இருக்கிறார். மாத்திரமல்ல, கர்த்தர் வேதாமத்துல வாசிக்கிறோம், யோவான் 15:5 ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் இருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படிக்கு அவனை சுத்தம் பண்ணுவேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், அந்த தாழ்வு மனப்பான்மையில இருந்து, அந்த பயத்திலிருந்து வெளியே வாங்க. பூரண அன்பு பயத்தை வெளியே தள்ளும், புறம்பே தள்ளும் என்று சொல்லுகிறது. அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் ஜெயிக்கும், அன்பு சகலத்தையும் சகிக்கும் என்று சொல்லுகிறது. இந்த காலை வேளையில உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக. கர்த்தர் யெகோவா நிசி, வெற்றியின் தெய்வம், ஒரு காரணம் இல்லாமல் இந்த குழுவிலே உங்களை சேர்த்திருக்க மாட்டார். இந்த குழுவிலே இருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் உயிர்ப்பிக்கிற தேவனா இருக்கிறார். உங்க சுகமான சீக்கிரத்தில் துளிர்க்கும். உங்களை கண்டு அநேகர் பிரமித்து ஆச்சரியப்படுவார்கள். உங்களை விரோதித்தவர்கள் உங்கள் பட்சமாய் வருவார்கள். எப்படி யோபுவின் முன்னிலை பின்னிலை முன்னிலை பார்க்கிலும் இரட்டிப்பாய் ஆசீர்வதிக்கப்பட்டதோ, அதே போல ஹalleluya, கர்த்தர் உங்களை புதிய சுவையுள்ள திராட்சரசமாக, புதிய துருத்தியில ஊற்றப்பட்ட ஒரு திராட்சரசமாக, சுவையுள்ள ஒரு திராட்சரசமாக, ஒரு நல்ல வாழ்க்கை தீர்க்காயுசோடு, ஐஸ்வர்யத்தோடு, பலனோடு, சுகத்தோடு, மேன்மையாக உங்கள் தலைகளை உயர்த்தவர் வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி விசுவாசத்தோடு நாம் செபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக, இந்த வார்த்தை நீர் கொடுத்ததற்காக, பேசின அத்தனை வார்த்தைகளும் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வந்து பலிக்கட்டும். தொடர்ந்து ஆவியானவர் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.